விசில் அடிச்சா குஞ்சுகள் ஒரு விமர்சனம் இருக்கிறது இல்லையா? இது மேலையும் தாண்டி என்ன நம்பிக்கைன்ற விஜய் மேல? விஜய்க்கு பின்னாடி இன்னும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னு அவர் நம்புறாரு. எடப்பாடி என்ன நினைச்சாரு, இவர் போய் தனி மரமாக சுற்றிட்டு இருப்பாரு, இவர் ஒன்றும் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டார்னு நினைச்சாரு. இது வந்துருவார்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கும்படியாக அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். போனதுனால எடப்பாடிக்கு வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்ற அந்த வாய்ப்பு, அவர் உரிய கௌரவம் அங்கீகாரம் முதல் நாளே அந்த கௌரவம் கிடைக்கலன்றதான் உண்மை. ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஜய் வந்திருக்கணும். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதில் நேரடியாக நீங்கள் அவ்வளோ ப்ரெஸ் இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாமே. மாஸ் லீடர், செல்வாக்கு மிக்க தலைவர், அவர் வந்தாருன்னா கூட ஒரு 10% ஓட்டையும் கொண்டாடுறாரு, அந்த கணக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் எவ்வளோன்னு நம்மளால் கணிக்க முடியல கரெக்டாக. ஆனால் 40% கண்டிப்பாக கிடையாது. அவர் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நம்ம திமுக பிடிக்கலைன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் நமக்கு தான் வரும்னு நினைக்கிறாரு. அது பழைய காலம்ன்றது அவர் மறந்துட்டார். அதே சார், வார்த்தைக்கு வார்த்தை பலரும் பேசுறது கூட மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இலக்கிட்டு. மைனாரிட்டியும் இருந்தால் ஒரு எடுத்தோடனே ஒரு 12% ஓட்டு வாங்கலாம். அந்த ஓட்டு வங்கியில் ஜோசப் விஜய் ஓட்ட போடுவார் அப்படின்னு பாஜக நினைக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க விஜயும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்த திமுக தோற்றுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நிகழ்வு நிற்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேக்காவில் செங்கோட்டையன் இலக்கு என்ன நோக்கம்? இலக்கு வந்து ஒன்று தான், எடப்பாடியை எந்த வகையிலாவது அரசியல் ரீதியாக வீழ்த்தணும். அது ஒன்றுதான் பிரதான இலக்கா? அது ஒன்று தான் இலக்கு. இப்போ தற்சமயத்துக்கு இலக்கு. சரி, நோக்கம் என்ன சார்? தாவேக்காவை தேர்வு செஞ்சு நோக்கம் என்ன? இப்போ அவருக்கு வந்து திமுகவில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் தாவேக்காக்கு போகிறாரு. ஒரே ஆல்டர்னேட் அதுதான் இருக்குது. தனியாக தினகரன்ட்ட போய் சேர்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, தினகரன் கட்சியில் சேர்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் தினகரனே விஜயோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம தாவேக்காலே சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். தாவேக்கா வந்து அவர் விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுறது, அண்ணா புகழ் பாடுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு திராவிட இயக்க சாயலில் கட்சி எடுத்துன்னு போகிறதுனால அங்கே போகிறது பெட்டர்னு நினைக்கிறார். இல்லை, என்ன அதீத நம்பிக்கை விஜய் மேலே சார்? விஜய் மேலே, விஜயுடைய தாவேக்கா மேலே, அந்த கட்டமைப்பு மேலே கரூர் சம்பவம் நடந்த பிறகும் விசில் அடிச்சா குஞ்சுகள் ஒரு விமர்சனம் இருக்கிறது இல்லையா? இது மேலையும் தாண்டி என்ன நம்பிக்கைன்ற விஜய் மேலே? விஜய்க்கு பின்னாடி இன்னும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னு அவர் நம்புறார். ஆக்சுவலாக உண்மையும் கூட. அதாவது நடுநிலை மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா தெரியாது, அவர் பின்னாடி அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகுமே இருக்காங்க. அதனால் அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால அது ஓட்டாக மாறும்னு நினைக்கிறாங்க. ஓட்டாக மாறுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அந்த நம்பிக்கையில் தான் அவர் போயிருக்கார். அவருக்கு வந்து எடப்பாடியை வீழ்த்தணும்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறது தான் பெட்டர். எடப்பாடி என்ன நினைச்சாரு, இவர் போய் தனி மரமாக சுற்றின்னு இருப்பார், இவர் ஒன்றும் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டார்னு நினைச்சார். ஆனால் அவருக்கே அதிர்ச்சி வந்துருவார்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கும்படியாக அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். அவர் போனது மட்டும் இல்லை, அவர் போனதுனால எடப்பாடிக்கு வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்ற அந்த வாய்ப்பு தடுக்கப்பட்டு விட்டது. அது அதிமுக தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. இப்போது அவங்களெல்லாம் தாவேக்கா வந்துடும், நம்ம எப்படி திமுகவை வின் பண்ணிலாம் நினச்சாங்க. இப்போ தாவேக்கா அதிமுகவை ஓரங்கட்டுற லெவலில் தாவேக்கா ஆக்ஷன் எடுக்கிறத பார்த்த உடனே அதிமுக தொண்டர்களுக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. செங்கோட்டையை தொடர்ந்து அடுத்தடுத்து யாராவது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அடுத்தடுத்து இந்த மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், அந்த பகுதி செயலாளர் அந்த லெவலில் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எடப்பாடியினால் ஏதோ ஒரு வகையில் கவனிக்கப்பட்டு அந்த கட்சியில் இருக்காங்க. ஆனால் வேறு அணிகள் இருக்குல்ல அதிமுக, அதில் பல நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கொஞ்சம் பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக செங்கோட்டையன் போயிருக்கிறதுனால அவர் சில பேர் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய அதிருப்தியாளர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க. தேர்தல் இருக்கிறதுல அவங்க பணம் நிறைய விளையாடுன்றதுனால அவங்க போக மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கும் சார்? இது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலவீனம், தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு பலம்? தாவேக்காவுக்கு வந்து ஒரு அனுபவம் மிக்கவர் வந்து கட்சிக்கு போனது வந்து அந்த கட்சியில் கீழ் அடிமட்டங்களில் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கட்டுமானங்களை பலப்படுத்துறது, பூத் லெவலுக்கு பலப்படுத்துறது, தேர்தல் சுற்றுப்பயணத்தில் விஜய்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது போன்ற பல விஷயங்களில் வந்து செங்கோட்டையன் வந்து உதவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார், அவர் ஒரு நல்ல ஃபீல்டு. நேரடியாக விஜயால் செங்கோட்டையன் அணுகி பேசுவார், இல்லை செங்கோட்டையன் விஜய் அணுகி பேசுவார்? இல்லை, அந்த விஷயம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் அவர் வந்து புசி ஆனந்துக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் அவருக்கு பொசிஷன் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த நிர்வாக குழுவோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அவர் வந்து
அந்த விஜயோட அறிக்கையில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு புஷி ஆனந்துக்கும் எனக்கும் வந்து நேரடியாக பேசுவார். அப்போ புஷி ஆனந்த்கிட்ட தான் அவர் ரிப்போர்ட் பண்ணணும், கலந்து ஆலோசிக்கணும். ஏதாவது சொல்கிறதுனா புஷி ஆனந்த்கிட்ட தான் சொல்லணும். அவர் விஜய்கிட்ட சொல்லுவாரா தெரியாது, விஜய் பார்ப்பாரா தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் யாராலையும் பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம், அங்கே இருக்கிற அட்வைசர்ஸ் இருக்காங்க, ஆலோசகர்கள், இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், அருள்ராஜ் போன்றவர்கள்லாம், ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள்லாம் அவங்களே பார்க்க முடியறதில்ல, புஷி ஆனந்த் மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் செங்கோட்டையனுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமை வரக்கூடும், வரலாம். அவர் உரிய கௌரவம் அங்கீகாரம் அங்கே கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் போயிருப்பார். ஏன்னா அங்கே இருக்கிற க்ரௌடே வந்து ஒரு தலைமுறை இடைவெளி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி. 60-20 வயது ஆண்டு அந்த வயசில் இவரோட அனுபவ வயசில் தான் அங்கே எல்லாருமே ஆளுங்களே இருக்காங்க. இவரோட இவருக்கு அனுபவத்தோட வயசு 50ன்னா அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வயசு 45-40 தான் இருக்குது. அப்போது ஒரு தலைமுறை இடைவெளி கேப் இருக்குது. அந்த ஜென்சி க்ரௌடுன்றாங்கல்ல, அந்த ஜென்சி க்ரௌடோடு மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், விஜய் இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கு உரிய கௌரவம் கிடைக்குமானா நேற்று முதல் நாளே அந்த கௌரவம் கிடைக்கலன்றதான் உண்மை. ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஜய் வந்திருக்கணும், அவ்வளோ பெரிய சீனியர் லீடர் சேர்ந்துருக்கார். விஜய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து அறிமுகம் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதில் நேரடியாக நீங்கள் அவ்வளோ ப்ரெஸ் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாமே, அண்ணன் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை, அனுபவமிக்கவர், நாங்கள் அவர் வழிகாட்டுறதுல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விக்கு கூட பதில் சொல்ல வேண்டாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் முழுசாக சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாமே, நீங்கள் இவரை அண்ணன் பேசுவார்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அந்த அறிமுகத்தை கூட அவருக்கு பண்ணாத நீங்கள் வந்து வீடியோ வெளியிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்கன்னா அது முதல் நாளே வந்து அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுவார். அதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் தானே. அதெல்லாம் இல்லை, இது உணர்ந்திருப்பாரான்னு கேட்குறேன் சார். இது 24 மணி நேரத்தில் உணர்ந்திருப்பாரா சார்? அது உணர்ந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மள மாதிரி 4 பேர் பேசி அவருக்கு அதெல்லாம் ரீச் ஆனால் தான் உணர்வார் அவர். ஆக்சுவலாக அவர் உணர்ந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. உணரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணியிருக்கலாம்லே தவிர ப்ரெஸ்ஸையே மீட் பண்ண மாட்டேங்கிறார். கேட்டால் வந்து விஜயகாந்த் அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருந்தார், அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சரியாக டீல் பண்ணல, ப்ரெஸ்ஸு கனாப்பினான்னு கேள்வி கேட்பாங்க. ப்ரெஸ்ஸு கனாப்பினான்னு கேள்வி கேட்பாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நியாயமாக கேள்வி கேட்பாங்க. சில போது சிலர் வெவ்வேறு விதமாக சில யூடியூபர்ஸ்லாம் கேட்டுக்கலாம், நான் இல்லைன்னா மறுக்கலாம். ஆனால் அதே சமயம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது அல்லது பதில் சொல்லாத இருக்கிறது உங்கள் உரிமை தானே, உங்கள் உரிமை தானே. நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலைன்னா அப்புறம் நீங்கள் அவரை கம்பல் பண்ண முடியாது. அடுத்த கேள்விக்கு போங்கன்னு தான் அர்த்தம், அவ்வளோதான். அப்போது நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சாரி சார், இந்த கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கேள்விக்கு நகரலாமே. சார் அதுதானே. செங்கோட்டையன் யார் சார் முதல்ல? யார் இப்போ ஜென்சி அதை எப்படி சார் உள்வாங்குவாங்க? தாவேக்கால இருக்க ஜென்சி எப்படி உணர்வாங்கன்ற செங்கோட்டையன் யாராக பார்ப்போம்? அவங்களுக்கு இவரை பற்றி அவ்வளோ தெரியாது, இவரோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சிருக்காது. ஏதோ விஜய் வந்து இப்போ 4 பேர் சொல்லி அவர் கேள்விப்பட்டு வரே தவிர அங்கே இருக்கிற புஷி ஆனந்தோ இல்லை ஆதவ அர்ஜுனாவோ யாரோ சொல்லியிருப்பாங்க அவரை பற்றி என்ன ஏது, அவர் எப்போ வந்தார், கட்சிக்கு வந்தார், எம்ஜிஆரோட எப்படி இருந்தார், ஜெயலலிதாவோட எப்படி இருந்தார், அவர் எப்படி ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கார். செங்கோட்டையன் வந்து ஒரு மாஸ் லீடர் கிடையாது. இஸ் நாட் அ மாஸ் லீடர். செல்வாக்கு மிக்க தலைவர். அவர் வந்தாருன்னா கூட ஒரு 10% ஓட்டையும் கொண்டாடுறாரு, அந்த கிடையாது இல்லை. தொகுதியில் ஒரு ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்குது சார். அந்த 8 தொகுதியில் ஒரு 4 தொகுதியில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் சார். பண்ணுவார் நிச்சயமா பண்ணுவார், அதில் சந்தேகம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். ஆக்சுவலாக இல்லை, அதிமுக இருக்கவங்க கூட தமிழ்நாட்டு அளவில் இருக்க முகமாக தானே செங்கோட்டையனை பார்த்துருப்பாங்கன்ற கடந்த அதிமுகவில் பார்த்துருப்பாங்க சார். பட் அவர் ஒரு ஓட் பேங்காக இல்லை. அவர் போனால் அவர் பின்னாடி ஒரு 5% ஓட்டு போகுன்ற மாதிரியான விஷயம் எதுவும் இங்கே இல்லை. அவர் போனால் அந்த இயக்கத்துக்கு பலமாக இருக்கும், நல்ல வேலை செய்வார், தலைமை சொல்கிறத செய்வார், எல்லாம் அதெல்லாம் பண்ணுவார். அது வந்து உதவியாக இருக்கும். ஆனால் அவரால் வந்து ஒரு 10% ஓட்டு கிடைக்குதான்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அவருக்கான வாக்கு வங்கி இல்லைனா கூட தாவேக்கால இணைந்த பிறகு அதிமுக இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கியை கொண்டு வர நபராக இருப்பார் இல்லையா? வாக்கு வங்கியை வந்து சில குறிப்பிட்ட தொகுதிகளில் வேணால் கொண்டு வருவாரே தவிர வந்து அவர் எல்லாம் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் அவர் கொண்டுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சார். சவுத்தெல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, டெல்டாலாம் டிஃப்ரெண்ட்டு, மத்திய தமிழகம் அது வன்னியர் பாலிட்டிக்ஸு, சென்னை சுற்றுப்புறங்கள் மத்திய தமிழகம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வன்னியர் பாலிட்டிக்ஸில் இருக்குது. டெல்டாலாம் கொஞ்சம் முக்கலத்தோர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் வந்து சவுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தேவேந்திர குல வேளாளர், முக்கலத்தோர் பாலிடிக்ஸ், நாடார் பாலிடிக்ஸ், இது அவருக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அவர் வந்து கொங்கு மண்டலத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் இம்பாக்டை உண்டு பண்ணுவார். அவருக்கு அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்களே, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், அந்த 4 ஈரோடு எல்லாம் கொடுத்துருக்காங்களே. அந்த மாவட்டங்களில் கொஞ்சம் ஒரு ஆட்களை பிடிச்சி கொஞ்சம் கீழே வந்து வேலை செய்கிற மாதிரியும், அதே சமயம் அங்கே இருக்கிற நிர்வாகிகளை அதிமுக நிர்வாகிகளை இழுக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இறங்குவார். திமுகவை வீழ்த்துவதற்கு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு பயன்படுவார்ன்ற ஒரு ஏதோ தோணியில் விஜய் இருப்பார். திமுகவை வந்து விஜய் வந்து செங்கோட்டையனை சேர்த்து வீழ்த்துற அளவுக்கு பலம் பெற்றிருக்காருன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.
ஏன்னா திமுகவுடைய ஓட் பேங்க் குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 40% இருக்கும், குறைந்தபட்சம் இன்னைக்கு தேதியில் பேசிட்டு இருக்கிற இந்த தேதியில் கூட 40% இருக்கும். அதுக்கு மேலே போகிறதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா 45% வாங்கினவங்க லாஸ்ட் எலெக்ஷன்ஸில். நான் 5% ஏன் குறைச்சிருக்கேன்னா அது ஒரு ஆன்டி இன்குபன்சி, எதிர்மறையான ஒரு போக்கு மக்கள்கிட்ட இருக்குன்றதால 5% குறைச்சிக்கலாம். ஒரு 40% ஓட்டு இருக்கும். அந்த 40% ஓட்டை வந்து விஜய் வாங்குற அளவுக்குலாம் செல்வாக்கு இருக்கா தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் எவ்வளோன்னு நம்மளால கணிக்க முடியல கரெக்டாக. ஆனால் 40% கண்டிப்பாக கிடையாது. நிச்சயம் 26 கிடையாது விஜய். 26 ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி 26 கிடையாது. ஆனால் அவருக்கு இருக்கலாம். குறைந்தபட்சம் 10% 15% கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவிலிருந்து ஒரு விலகி தாவேக்காவில் இணைகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுகவிலிருந்து வேறொரு காரணம் சொல்லி விலகி ஒருங்கிணைப்பதாக சொல்லி பிறகு திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. பிறகு பல நாட்கள் எடுத்து தாவேக்காவில் இணையாரு இல்லையா? இது என்ன சார் நடந்திருக்கும்? இல்லை, அதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. அதாவது வந்து பாஜக தலைவர்களோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் அமித்ஷாவோடையும் நிர்மலா சீதாராமனையும் ஒரு கான்டாக்டில் இவர் இருந்திருக்கார் ஒரு வருஷமாக. இவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு எடப்பாடி பண்ணணும் அப்படின்னு நினச்சி பாஜக மூலமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தார். ஆனால் எடப்பாடி அதை கேட்க மாட்டேன்ட்டார். நான் யாரையும் சேர்க்க மாட்டேன்ட்டார். அவர் இல்லை, சிம்பிளாக ப்ரெஷர் கொடுத்தாங்களா சார்? கொடுத்தாங்க, பாஜக கொடுத்தாங்க. எஸ்பெஷலி பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் எடப்பாடிக்கு. ஆனால் எடப்பாடி வந்து இல்லை, நான் விலகப்பட்டவங்க யாரும் சேர்க்கலை அப்படின்னு சொன்னார். அவர் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நம்ம திமுக பிடிக்கலைன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் நமக்கு தான் வரும்னு நினைக்கிறார். அது பழைய காலம்ன்றது அவர் மறந்துட்டார். இன்றைக்கி அந்த ஓட்டை வாங்குறதுக்கு விஜய் வந்திருக்கார். அதுலேருந்து கொஞ்சம் ஓட்டை வாங்குவார். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜயும் வாங்குவார். அதை புரிஞ்சுக்காமல் தன்னுடைய இயக்கத்தை பலப்படுத்தணுன்ற அந்த ஒரு பிரங்கை இருக்குல்ல, அந்த ஒரு இதே இல்லாத இருக்கார். அவர் அந்த நினைப்பே இல்லாத இருக்கார். ஆக்சுவலாக ஏதோ பலமாக இருக்கார மாதிரி நினைக்கிறார். அது தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கார். தேர்தல் முடிஞ்சவொடனே இதே மாதிரி போனாருன்னா தேர்தல் முடிஞ்சவொடனே ஒரு ஃபீல் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவருக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்குது. அவர் தான் இயக்கத்தை வந்து கட்டுக்கோப்பாக ஒன்றுபடுத்தணும். நாளைக்கு பதவி வந்தால் அவருக்கு தான் அந்த பதவி வரப்போகிறது. அதை விட்டுட்டு அவர் ஏதோ நம்ம இப்போயே வளமாக தான் இருக்கோம், திமுக பிடிக்கலைன்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த பழைய கதை இப்போ நடக்காது. திமுக பிடிக்கலைன்னா உங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க, உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போய் விஜய்க்கும் ஓட்டு போடுவாங்க. அதனால தான் திமுக அது இப்போ ஸ்ட்ராங்காக எடுக்கிறார் விஜய். ஆக்சுவலாக அமித்ஷாவோட சந்திப்பு பிறகு அமித்ஷா சந்திப்புக்கு அப்புறம் வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணாங்க ஏடிஎம்கேவை. ஆனால் ஏடிஎம்கே அதை ஒத்துக்கலை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு கட்டத்தில் செங்கோட்டையிட்ட கையை விரிச்சிட்டாங்க. ஏங்க அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு. இவர் வந்து இப்போது தாவேக்கால சேர்ந்திருக்கார். இப்போது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இங்கே என்ன ரைஸ் ஆகுதுன்னா, அதிமுகவை பலப்படுத்துவதற்கு வந்து எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றார் என்ற விஷயம் வந்து பாஜகவுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அப்போ நீ எக்கேடோ கெட்டு போ, நீ பரவாயில்ல, நீ தோற்றாலும் பரவாயில்ல, நீ தோற்றாலும் நீ பலம் எழுந்து போனால் எங்களுக்கு நல்லதான்ற லெவலுக்கு பாஜக வந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அதிமுக பலவீனமானாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன 26 நம்ம 4 இடத்துக்கு பதில் 5 இடம் வந்தாலும் ஒன்று தான், 6 இடம் வந்தாலும் ஒன்று தான், நமக்கு 29 தான் குறி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நம்ம இங்கேருந்து ஒரு 5 எம்பியாவது போனோம் தமிழ்நாடு. அதனால் வந்து இவருக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்குது, இவர் தான் கட்சியை பலப்படுத்தணும். இவரே அப்படி சொன்னார்னா இவர் நம்ம என்ன பண்ண முடியும்? பலப்படுத்தலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் தோத்துட்டு போட்டு நமக்கு என்ன வந்தது? அவர் தான் பலவீனமாக போகிறார். அவர் தோத்தா அவர் தலைமைக்கு தான் ஆபத்து வந்துடும் அவர் கட்சிக்குள்ளேருந்து. இப்போ எல்லாம் பின்னாடி இருக்கிறோன்னா எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த எலெக்ஷன் தான் பார்ப்பான், அதுக்கப்புறம் எதிர்ப்பு குரல் கொடுப்பான். அதை புரியாமல் இவர் நடந்துட்டு இருக்காரு. அதனால இவர் தோத்தா நமக்கு கவலை இல்லைன்ற லெவலில் பாஜக வந்துட்டாங்க போல் இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. இன்னொரு பேச்சு என்னன்னா, செங்கோட்டையை அங்கே போனது வந்து பாஜகவுடைய ஆளாக தான் அங்கே போயிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் அங்கே போயிருக்காரு. பாஜக தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸே ஆட்டி வைக்குது அப்படின்ற மாதிரி திமுக தவிர மற்ற கட்சிகளெல்லாம், திமுக அணியை தவிர மற்ற கட்சிகளெல்லாம், அதுவும் அதிமுகவில் குறிப்பாக இருக்கிற பல பிரிவுகள் ஆட்டி வைக்கிறது வந்து பாஜக தான் அப்படின்ற ஒரு அழுத்தமான எண்ணம் தமிழ்நாடு அரசியல் இருக்கு. அதனால செங்கோட்டையனோட அந்த மூவ் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இருக்கார், அவர் கிட்டத்தட்ட பாஜக ஆளாக தான் அங்கே இருக்கார். அதனால் வந்து இவர் போகிறது வந்து இன்னும் ஒரு கூடுதலான பாஜகவோட ஆதரவாளராக போகிறார். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் போகிறதுனால விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பாரான்ற அடுத்த கேள்வி இருக்குல்ல, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவோட நோக்கம் என்னென்னா, விஜய் வந்து திமுகவோட மைனாரிட்டி ஓட்டை தூக்கணுன்றது தான். அதுக்கு அவர் தனியாகவே நிற்கணும். அது என்ன சார், வார்த்தைக்கு வார்த்தை பலரும் பேசுறது கூட மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இலக்குன்றது என்ன சார்? அதாவது ஒரு தப்பு, பாஜக தப்பு கணக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டில் திமுக அணி வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குது. சரி, அது ஒரு முக்கியமான வாக்கு வங்கியாக திமுக அணிக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அது எல்லாமே மைனாரிட்டி கிடையாது. அதெல்லாம் மைனாரிட்டி ஓட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மைனாரிட்டியும் இருக்காங்க சார். மைனாரிட்டியை தாண்டி பாஜக எதிர்ப்புன்னு உனக்கு தமிழ்நாட்டில் இருக்குது.
நிறைய பேர் பாஜக கொள்கையை பிடிக்காதவன் மதச்சார்பற்ற ஒரு அந்த அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கப்படலண்ணா. அதனால் வந்து ஹிந்துவாகவே இருப்பான், எல்லா இந்துக்களும் பாஜக சப்போர்ட்டரா, அப்புறம் எப்படி திமுக வின் பண்ணுது? ஸோ அதனால் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா மைனாரிட்டி மட்டுமே திமுகவுடைய மைனாரிட்டியும் இருந்தால் ஒரு எடுத்தோடனே ஒரு 12% ஓட்டு வாங்கலாம். அந்த ஓட்டு வங்கியில் ஜோசப் விஜய் ஓட்ட போடுவார் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அப்படி அதனால் திமுக ஓட்டு வங்கி எதிர்ப்பா அவர் தனியாகவே நிற்கட்டும் அப்படின்னு நினைக்குது. ஒரு சமயத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் பாஜகவோட சேர்ந்தார்னா ஒரு கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு முதல் எலெக்ஷனே நீங்கள் போய் பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இது எடுபடாது. அதாவது ஒரு அரசியலில் வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மை வேணும். நீங்கள் முதல்ல ஒரு வாக்குறுதி சொல்லி நீங்கள் கட்சியை தோக்குறீங்க, அந்த கட்சியை தோக்கிட்டு முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் போய் யாரை கொள்கை எதிரின்னு சொன்னீங்களோ அவங்களோட கூட்டு சேர்ந்தீங்கன்னா உங்களோட அடிப்படை தார்மீகமான ஒரு விஷயமா அது இருக்காது. மக்கள் நம்பிக்கை நீங்கள் இழப்பீங்க. ஆக்சுவலாக திமுக பிடிக்காத அல்லது பாஜக பிடிக்காத பல பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதா இருந்திருக்கலாம். அவங்க ஓட்டெல்லாம் நீங்கள் இழப்பீங்க. நாட் ஓன்லி மைனாரிட்டியை தாண்டி பல பேர் வச்சுக்கோங்க. அதனால் வந்து அந்த எண்ணத்தை அப்போ அவர் நினைக்கிற மாதிரி திமுகக்கு போகிற ஓட்டு வங்கி இருக்குல்ல, அதை அவரால் தடுக்கவும் முடியாது. இவர் போய் பாஜகவுக்கு போயிட்டாருன்னா விஜய் பாஜகவுக்கு போயிட்டாரு, திமுகவுக்கு இன்னும் ஓட்டு வங்கி அதிகமாகும். திமுக வெற்றி பெறது ரொம்ப சுலபமாக போகும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விஜயும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்த திமுக தோற்றுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அவங்க சேர்ந்தாங்கன்னா திமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் அதிமுகவும் விஜயும் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, அதில் வேறு பல கட்சிகள் சேரும் பாஜக இல்லாமல், அது வந்து திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கும். பாஜக வந்து இந்த விஜயோட சேர்ந்து அதிமுகவோட சேர்ந்து நின்றாங்க வச்சுக்கோங்க, அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ். அது சார் பாஜக தீண்டப்படாத கட்சி இல்லை. அதுக்கு இங்கே ஒரு 10-12 மைனாரிட்டி ஓட்டு இல்லாத மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பலவிதமான துரோகங்கள் பண்ணுறாங்கல்ல. நிதி கொடுக்காத இருக்கிறது, மொழி விஷயங்கள், பல விஷயம் கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்கறது, இது மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. இப்போது பாருங்கள், மெட்ரோ கூட கொடுக்காத விட்டானுங்க. அது மாதிரி எய்ம்ஸை கொடுக்காதுன்றது மதுரைக்கும் கோவையில் இருக்க மக்களுக்கு வருத்தமா, தமிழ்நாடு முழுக்க வருத்தம் இருக்கும்போது சார் தொடர்ந்து மத்திய அரசு எப்படிலாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, கல்வி நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோட ஒரு பகுதியாக தான் இதை பார்க்கணும். இது வந்து வெறும் மதுரை கோயம்புத்தூர் விஷயம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் பார்க்கணும். மக்கள் பார்ப்பாங்களான்னு அப்படி தான் பார்ப்பாங்க. அது வரிசையாக துரோகம் பண்ணுறதுல இன்னொரு பட்டியலில் இன்னொரு அடிஷனலாக கூட ஒன்று வந்திருக்கு. அவ்வளோதான். இறுதி கேள்வி சார். ஏற்கனவே தாவேக்கால விஜயோட ஒரு 5 பேர் இருக்காங்க சார். இந்த 5 பேரோட ஒரு நபராக செங்கோட்டையன் இருப்பாரா, இல்லை 5 பேருக்கும் ஒரு லீடராக செங்கோட்டையன் இருப்பாரா? அதாவது மூத்த தலைவர்ன்றாங்களே, 5 பேருக்கு அவர் லீடராக இருக்க மாட்டார். நேற்று விஜயோட அறிக்கையிலேருந்து அதுதான் தெரியுது. அவர் புஷி ஆனது கீழே தான் இருப்பார். அவர் புஷி ஆனதுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும்னு அதில் போட்டிருக்கு. தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு நிர்வாக குழுவோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் எனக்கும் வந்து அவர் வந்து இன்னும் கலந்து ஆலோசித்து வேலை செய்வார்னு போட்டிருக்காங்க. அப்போ அவருடைய லெவலில் வந்து புஷி ஆனந்தோடு நிறுத்திட்டாங்க. இது அவர் செங்கோட்டையன் எப்படி இதை ஏற்றுக்கிறாருன்றது அவருடைய இஷ்டம். அது ஆக்சுவலாக ஏன்னா அவர் போயிட்டார் அந்த கட்சிக்கு. இனிமேல் வரப்போகிற அவமானங்களோ பாராட்டுகளோ இல்லை கௌரவமோ அது அவர் அதை எப்படி ஏற்றுக்கிறாருன்றதை பொறுத்து தான், அது அவரோட இஷ்டம் தான். அது ஆக்சுவலாக பொதுவாக ஒரு பார்வை என்னென்னா, விஜய் வந்து பொதுவாக யாரையும் பார்க்குறதில்ல, பேசுறதில்ல, கட்சி ஆஃபீஸ்க்கு வரதில்லைன்றது தான் பாயிண்ட்டு. யாரையும் மாவட்ட செயலரை சந்திக்கிறதில்ல. ஆனால் விஜயகாந்த்லாம் அப்படி கிடையாது. விஜயகாந்த் வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு வருவார், தொண்டர்களை பார்ப்பார், எல்லாரையும் பார்ப்பார், பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாரு, பேசுவார். ஆனால் இவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வேறு மாதிரி இருக்குது விஜயோட ஃபங்க்ஷனிங்கே. அதனால் அதில் போய் வந்து செங்கோட்டையன் ஜெல் ஆகிறது வந்து எப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேடையில் விழா மேடைகளில் அமரும் பொழுது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசிய செங்கோட்டையன் இப்போ தலைவர் அவர்களேன்னு விஜய் அவர்களை சொல்லணும். அது ஒன்றும் சரி, அது சொல்லிட்டு போட்டோம். பட் இவருக்கு உரிய கௌரவம் அங்கே கிடைக்குமான்றதான் பாயிண்ட். அதுவும் இருக்கு இல்லையா மேடை, அதுதான் பாயிண்ட். ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார் இதெல்லாம் பார்க்குறப்ப. இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா இனி வரும்போது? அது கண்டிப்பாக காட்சிகள்லாம் பார்ப்பீங்க. பலவிதமான வதந்திகள்லாம் வரும். செங்கோட்டையன் வருத்தமாக இருக்காருன்னு ஃபோட்டோ எடுத்துட்டாரு சார் உள்ளேருந்து பாக்கெட்லேருந்து. அது ஃபோட்டோ வச்சுருக்காரு. அது பெருமைப்படுறாரு. அவர் புஷியானதையும் கூப்பிட்டு ஜெயலலிதா சமாதிக்கு போயிட்டார். அவர் அதை ஒரிஜினலாக கூப்பிட்டு ஜெயலலிதாக்கு சமாதிக்கு பெரியாரை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. ஓகே, அது ஒன்றும் இல்லை. கடவுள் மறுப்பு தவிர மற்றதுக்கெல்லாம் பெரியாரை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதிக்கெல்லாம் போய் அண்ணா சமாதிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த திராவிட அரசியல் எப்படி பயணப்படுறதோ அதே மாதிரி தான் இவங்களும் பயணப்பட்டு இருக்காங்க. அதில் செங்கோட்டையனோட ரோல் என்னவாக இருக்கும், அவர் இனிமேல் அதிமுகலேருந்து ஆட்கள் எப்படி இழுக்க போகிறாரு, விஜய்க்கு எப்படி அவர் உதவ போகிறாரு, கீழே இந்த கட்டுமானங்கள்லாம் இது பண்ணுறதுக்கு உதவ போகிறாரு, அணில் குஞ்சுகளை எல்லாம் எப்படி எப்படி பண்ண போகிறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.
புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர்.